அறிவு இருக்கா? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இவன் தான் கிடைச்சானா? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். இந்த ஊர்ல எல்லா வகையிலும் தகுதியானவர், நேர்மையானவர், பெரிய மனுஷன். அவர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு? அறிவட்டவனே, நீ பொண்ணு வீட்டுக்காரன், நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். இந்த நிமிஷத்துல இருந்து அடிமை மாதிரி என்கிட்ட கை கட்டி பதில் பேசணும். இல்லைன்னாவா செதறு தேங்காய் உடைக்கிற மாதிரி உன் பல்ல உடைச்சிருவான். ஆமா, மரியாதை குறையும் போது மண்டை உடைச்சு மாவளுக்கு போட்டுருவன். ஜாக்கிரதை. அயோக்கிய பையல, என்னடா சொன்ன? செய்தி யாரு ஆத்திரப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் எனக்கு முதலாளி, நான் அவருக்கு வேலை செய்யறவன். இனிமே நான் உனக்கு முதலாளியும் இல்ல, என் கம்பெனில உனக்கு வேலையும் இல்ல. மிஸ்டர் பங்காரசாமி, எங்க அப்பா பஞ்சாயத்துல உனக்கு எதிரா தீர்ப்பு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு பழி வாங்குற இல்ல? சம்பந்தம் இல்லாம உங்க அப்பா என் விஷயத்துல தலையிட்டதும் இல்லாம என் பேர்ல குற்ற சுமத்திரியா? இந்த தரித்திரம் பிடிச்சவன் காலில் விழுந்தா எங்க குடும்பம் உருப்பிடுமா? என்ன பாவத்தை செஞ்சானோ ஆரையும் பொண்ணா பெற்றிருக்கான். ஓஹோ, அப்படின்னா ஆம்பளைங்களை பெற்ற எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்களா? ஆமா, 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. உங்க அப்பன் தான் 6 பொண்ணா பெற்றிருக்கானே. உங்க 6 பேருக்கு கல்யாணம் பண்றதுன்னா எத்தனை ஆயிரம் செலவாகும்? மாப்பிள்ளைக்கு தான் தெரு தெருவா நாயா அலைகிறானே. இதை விட தலைகுடி என்ன வேணும்? சீ, கேவலம். ஏய்யா, பொண்ணுன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? பெண்ணோட பெருமையை சொல்றேன், தெரிஞ்சுக்க. நீ நிக்கிறியே பூமி, அதுக்கு பேர் தான் பூமாதேவி. நீ பண்ணின பாவத்தை கழுவுற நதிக்கு பேரு கங்காதேவி. உடம்புல இருக்கிற வீரத்துக்கு பேரு சக்தி தேவி. நீ 4 எழுத்து கத்து வச்சிருக்கியே, அதுக்கு பேரு சரஸ்வதி. 10 பணம் சேர்த்து வச்சிருக்கியே, அதுக்கு பேர் தான் லட்சுமி. வீட்டுக்கு பேரு கிரகலட்சுமி, நாட்டுக்கு பேரு தாய்நாடு. அது அவ்வளவு ஐயா. பிச்சைக்காரன் கூட அம்மா தாயேன்னு தான் பிச்சை கேட்கிறானே தவிர அப்பா ஐயா நான் தர்மம் கட்டிக்கிட்டு இருக்கான். பங்காரசாமி, நல்லா புரிஞ்சுக்க. பெண்ணை பெத்தவங்க எல்லாருமே கெட்டு போனதில்ல, ஆணை பெத்தவங்க எல்லாருமே வாழ்ந்ததும் இல்ல. இதோ மாலையும் கழுத்துமா இருக்காளே, இந்த மகராசிக்கு முன்னால சபதம் போடுறேன், உங்ககிட்ட சவால் விடுறேன். பெண் ஆணுங்கிற வித்தியாசத்துக்கே இடமில்லை. எந்த குடும்பத்துல பொறுப்பான பிள்ளைங்க இருக்குதோ அந்த குடும்பம் என்னைக்குமே சிறப்பா இருக்குங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். 5 பொண்ணை பெத்த அரசனும் ஆண்டி ஆவாரு சொன்ன இல்ல, எங்க அப்பா 6 பொண்ணை பெத்த ஆண்டிதான். அந்த ஆண்டி அரசனாக்கி காட்டுறேன். வாங்கப்பா போலாம். ஓஹோ, அப்பன அரசனாய் காட்டுறியா? பாக்குறேன். வேடடே. சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி வந்தா ஜூலிய போட சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. தாலி கட்டிக்கிட்டவ நான் தாங்க. கழட்டி ஆணில மாட்டிடு. ஐயோ, நீ சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டாலும் கொண்டுருவேன். இவ்வளவு சந்தேகப்படுற நீங்க எதுக்காக என்ன கட்டிக்கிட்டீங்க? நானா கட்டிக்கிட்டேன்? எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க, அன்பு நடந்துக்கவும் மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறது தெரியுமா? நீ வேதனைப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ அழுது சாகணும், அதை பார்த்து உங்க அண்ணன் துடிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. 6 பெண்கள் இருக்கிற வீட்டுல முதல் பெண்ணை என் பையனுக்கு எடுத்தா எல்லா பொறுப்புகளும் முதல் மாப்பிள்ள தலையில தானே வந்துவிடும். ஆட்டுக்கு வாழ அளந்து வச்ச மாதிரி உன் வாய் கொழுப்பு அடக்கத்தான் 6 அந்த ஆணவ பொண்ணா கொடுத்திருக்கானே. இந்த தரத்துல பிடிச்சவன் காலில் விழுந்தா எங்க குடும்பம் உருப்பிடுமா? என்ன பாவத்தை செஞ்சாலும் 6 பொண்ணா பெற்றிருக்கான். என்னங்க ஏங்க, நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல ஜானகி. நம்ம 6 பெண்ணை பெத்தோங்கிற ஒரே காரணத்துக்காக ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பல மாதிரி பேசி கேலி பண்ணாங்க. அது கூட நான் வருத்தப்படல. ஆனா இந்த பங்காரசாமி அத்தனை பேர் மத்தியிலையும் நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் தாண்டா அவ்வளவு பெண்ணா பெற்றிருக்கேன்னு கேட்டான் பாரு. அதான் ஜானகி, என்னால தாங்கவே முடியல. ஜானகி, நான் தெரியாம தான் கேட்கிறேன், நான் உண்மையிலேயே பாவிகளா? இல்லைங்க, நாம செஞ்ச புண்ணியம் தான் நமக்கு 6 பொண்களா பிறந்திருக்கு. ஊர்ல யாரு என்ன பேசிட்டா நமக்கு என்னங்க? நாம ஒண்ணு தப்பு பண்ணலையே. இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் நம்ம குழந்தைங்க காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்க எங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க? வாங்க.
இல்லைங்க, சீக்கிரம் வாங்க போலாம். சரி வா. எங்கடி கிளம்பிட்ட? சொல்லுடி. மெட்ராஸ்க்கு போய் நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். இதெல்லாம் உங்க திட்டம் தானே? இவர் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் கட்டாயப்படுத்தினேன். இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குங்கிறத என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா ஊரறிய உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மேல தாளத்தோட அனுப்பிச்சு வச்சிருப்பேனேடி. உங்க யாருக்குமே சிரமம் கொடுக்க கூடாதுந்தா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு என்னென்ன விபரீதங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நீ நினைச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்கிற ஆசா பாசங்கள் அத்தனையும் எனக்கும் உண்டு குமுதா. நான் கூட ராஜாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். ஆனா என்னுடைய சொந்த ஆசைகள் எல்லாம் குடி தோண்டி புதைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? உணர்ச்சிகளை விட லட்சியம் தாண்டி முக்கியம். என் கூட பிறந்த உனக்கு ஏன் லட்சியத்தை விட உன் சுயநலம் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா தாராளமா போ. பெண்களை பெத்த ஒரே காரணத்துக்காக பெண்ணை பெத்தவங்க தலை குனிஞ்சுதான் வாழணும்னு பெண்ணா பிறந்த நீயே நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன்னா சந்தோஷமா போ. ஓடி போயிட்டாளாமே உன் பொண்ணுன்னு ஊராரெல்லாம் காரி துப்பி அந்த அவமானம் தாங்காம நம்ம அம்மாவும் அப்பாவும் தற்கொலை செஞ்சுக்கணும் நீ நினைச்சேன்னா தாராளமா போடி. நான் சந்தோஷமா தான் சொல்றேன். என்ன பண்ணிச்சுக்கா, என்ன பண்ணிச்சு. இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேக்கா, செய்ய மாட்டேன். உங்க பெருந்தன்மையை புரிஞ்சுக்காம நானும் அவசரப்பட்டுட்டேன். ஐ அம் சாரி. ஹாய் டார்லிங், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? சொல்ல. லேடி டாக்டர் பார்த்தேன், 3 மாசம்னு சொன்னாங்க. ஆமா, லேடி டாக்டர் 3 மாசம்னா அதுல எனக்கு என்ன குட் நியூஸ்? நோ மேன், யூ ஆர் ராங். லேடி டாக்டர் கர்ப்பம் இல்ல, எனக்கு தான். குண்டு போடுற? என்ன, நான் குண்டு போடல மேன். இன்னும் 7 மாசம் போனா ஒரு குழந்தை போடுவேன். ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏதோ பிச்சை போடுற மாதிரி சொல்றாளே குழந்தை போடுறது. ஐயோ. அப்புறம் வாட் மேன், சந்தோஷமா நியூஸ் சொல்ற, சாவு கழுவுற மாதிரி அழுவுறியே? அதேதான், நீ சாவத்தான் போற. வாட், நான் க்ளோஸ் ஆக போறேன். ஆமா ஜூலி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போற விஷயம் எப்படியோ என் பசங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்க சதி பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஒன்ன க்ளோஸ் பண்ண போறாங்களாம். ஓ மை காட், அவங்க எதுக்கு என்ன கொல்லணும்? சொத்துக்கு அவனுங்க தானே வாரிசு, ஒன்ன விடுவானுங்களா? ஊருக்காரனுங்களும் அவனுங்க பக்கம் தான் சேருவானுங்க. பாவம், நீ அப்பாவி பொண்ணு அம்போன்னு போயிடுவேடுதான் எனக்கு வருத்தம். கந்தசாமி நிஜமாதான் என்ன கொலை செய்யுமா? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையாச்சே, நிச்சயமா செய்வான். ஐயோ, இப்போ நான் என்ன செய்யறது? உன்னை பிரியறதுக்கு எனக்கும் மனசு இல்ல. இருந்தாலும் உன் உசிரை நிறைச்சா நம்ம பிரியறது நல்லதுதான் தோணுது. அப்போ அப்ப என்ன போக சொல்றியா? நான் சும்மா போ சொல்லுவேனா? அவ்வளவு கல்லஞ்சக்காரனா? இதை வச்சுக்கோ, வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை ஜூலி. ஐயோ, உன்னை பிரியும் போது நான் பார்க்கவே மாட்டேன். முதலாளி, நீலிக்கறி நிறுத்துங்க. ஜூலி பொண்ணு போயாச்சு. போயாச்சா? எப்படி விட்டு கண்ணீரு? எங்க வருதோ வல்லியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். மழை மழை வந்துருச்சு. இது என்ன உங்களுக்கு புதுசா? இது மாதிரி பொண்ணுங்களை எத்தனை பேரை ஏமாத்துனீங்க? அதான் நம்ம வேலையே. ஆமா முதலாளி, அடிக்கடி இத்தனை பேரை மாத்துறீங்களே, ஒரே பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன? அறிவட்டவனே, நீ எனக்கு ஐடியா சொல்றியா? என்னங்க, உங்க மகன் செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அப்படி என்ன செய்யறான்? கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட பேசுறது இல்ல, சரியா வீட்டுக்கும் வர்றது இல்ல. வேணும்னு தான் உன்னை பழி வாங்குறோம். மல்லிகாவுக்கு வக்காலத்து வாங்கி பேசினானே உங்க அண்ணன், அது தப்புன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அடுத்த நிமிஷமே உன்னை வாழ வைக்க. மன்னிப்பு கேட்கலன்னா என் மகனுக்கு இன்னொருத்தைய கட்டி வைப்பேன். இது என்ன தெரியுமா? இளநி வெட்டுற அருவா. இந்த தலைய கூட வெட்டும். ஆமாங்க, அப்படி நீங்க கட்டி வச்சா உங்க மகன் புதுசா வந்து கட்டிக்க போறாளே உங்க புது மருமக, அவ கட்டி வைக்கிற நீங்க உங்க 3 பேரு தலையும் சேர்த்து ஒரே வெட்டுதான். உங்க தலையில கிடந்து துடிக்கும். ஜாகிரதை. ஐயா வாங்க 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 வாங்க. நீங்க திடீர்னு இவ்வளவு தூரம்? நல்ல காரியமா தான். உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்ல. என் பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. என்ன பண்றது? புத்தானத்துக்கு போய் ஒரு வய குழா தண்ணியில குளிச்சானா, அந்த கரை ஆகி போச்சு. என் பொண்ணு
வெட்ட விடலான்னு கட்டி வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன மாமா? மாமா என்ன தம்பி அவசரப்படுற? அட நீ ஒருத்த மாமனை கொஞ்சம் இழுத்து நிதானமா சொல்ல. நான் அதை சொல்லலீங்க. என் பொண்ணு சனா கண்ணா கண்ணான்னு கண்ணன்னு நினைச்செல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கா. அட தெய்வத்தை நினைக்கிறது தப்பு இல்லப்பா, தெருவுல போறவனத்தான் நினைக்கப்படாது. நான் அதை சொல்லலீங்க. என் பொண்ணு அரைங்க. என் பையன் என்ன முழுச்சா? அவன் அரைதான். அரை ஒண்ணு. ஆனா ஒண்ணு, நான் வந்து சாண பெத்தாலும் ஆணை பெத்தவன், நீ பொண்ணை பெத்தவன். பொக்குன்னு முடிச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்காக பாலும் கிணத்துல தள்ள சொல்றீங்களா? பின்ன என்ன பம்பு செட்டு போட்டு கிணத்துல தண்ணி ஊத்தியா தள்ளுவாங்க? அட நம்ம வீட்டுல நல்ல கிணறு தான். பொண்ணை கொடு, இல்லைன்னா அசல் வட்டி சேர்த்து கொடு. என்னங்க கோச்சுக்கிறீங்க? குண்டுங்க. கூப்பிடு. கூப்பிடுங்க குண்டுங்க. ராவ யாருப்பா வந்திருக்கா? கண்ணனா? கண்ணே இல்ல, அவங்க அண்ணன். கண்ணனோட அண்ணன் பலராமனா? பலராமனும் இல்ல, தெனாலி ராமனும் இல்ல, உன்னோட பக்தர்கள். பக்தர்களா? இந்த வாங்கிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கொடுமா. அட அறிவாட்டவன, நீ ஏடா கால விடுற? பக்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டேன்ப்பா. எனக்கு மாத்திரம் உனக்கு வரலையா? நான் விழுந்தனா? உன்னால விழுந்தா எழுந்திருக்க முடியாது. வெளியில போயிரு. நான் போக மாட்டேன். சரியா பேசினா தான் காரியம் முடியும். கபோதி. அப்ப சரி. அம்மாடி நீ கொஞ்சம் உள்ள போயிருமா? காதலன் நம் பிள்ளை கொண்ட கண்ணா கண்ணா. இருங்க. ஏங்க பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? எக்கச்சக்கமா பிடிச்சிருக்கு. அப்ப முடிச்சிட வேண்டியதானே? முடிச்சிடலாம். ஆனா ஒரு சிறு மாற்றம். என்னங்க மாற்றம்? மாப்பிளைய மக இல்ல. வேற யாருங்க? நான் தான். வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒருத்தி தேவை. மருமகளா வந்து விளக்கேற்றினா தான் எரியுமா? மனைவியா வந்து விளக்கேற்றினா எரியாதா? எரியும். இப்ப என் பையன் எரியுது. ஏதோ ஒண்ணு எனக்கு எரியணும். ஏன்பா எனக்கு பொண்ணு பேச வந்துட்டு உனக்கு முடிக்க பாக்குறியா? பெரிய பையன் மேயறதா? இதெல்லாம் பழைய உதாரணம். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு. ஏன்பா உன் புத்தி இப்படி கெட்டு போகுது? இனிமே கெடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு. இந்த மாதிரி என் விஷயத்துல தலையிடாத, ஜாக்கிரதை. எந்தீங்க? சொல்லியா?